கிளம்பிட்டோம். நேரா போயிட்டு சிவனை நோக்கி போயிட்டே இருக்க போறோம். போகவே இல்லை கிரிவலம். இந்த 2 மாசம் போகாதது ஏதோ என் லைஃப்ல நிறைய விஷயத்தை இழந்த மாதிரி ஒரு ஃபீலிங். பட்டை எப்படி எதுக்கு இவ்வளவு ஜூமிங்ல எடுத்துட்டு இருக்கு? பட்டையை காமிச்சுக்கிட்டு இருக்கேன். Hi guys, welcome back to our channel. நாங்க தான் உங்க மதன், திவ்யா, அருண், கௌஷிகா, கௌஷி அண்ட் அருண், 420. அப்புறம் அண்ணன், அக்கா, மாமா. ஸோ வந்து ஃபேமிலியா சேர்ந்து இப்போ எங்க போறோம் அப்படின்னாக்கா நம்ம வந்து இன்னைக்கு வந்து சூரிய கிரகணமும் சந்திர கிரகணமும் ஒன்னாவதுனால நாங்க வந்து கிரிவலம் போக போறோம். திருவண்ணாமலைக்கு கிரிவலம் போறோம். இன்னைக்கு பௌர்ணமியும் வந்திருக்கு. ஸோ அதனால வந்து இன்னைக்கு ஈவினிங் 5 o'clock டைம் தெரியல கரெக்டாக. இன்னைக்கு ஈவினிங் ஆரம்பிச்சு நாளைக்கு வரைக்கும் இருக்குது. அதனால் இன்னைக்கு நம்ம வந்து பௌர்ணமி போவோம் அப்படின்னு சொல்லிட்டு, ஏன்னா எங்கள் அம்மா கொஞ்சம் உடம்பு சரியாமல் இருந்துச்சு ஒரு 10 to 15 டேஸ்க்கு முன்னாடி. நான் அதுக்காக வேண்டியிருந்தேன். ஸோ அதனால் இந்த நிறைவேற்றி ஆகணும்னு சொல்லிட்டு தான் இந்த டைமில் வந்து வெளியே போகக்கூடாதுன்னு சொல்லுவாங்க. இருந்தாலும் நம்ம வந்து இந்த சிவன் மேலே பாரத்தை போட்டு நீங்கள் தான் வந்து பார்த்துக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம போக போகிறது வந்து கிரிவலம் தான். அதனால் வந்து அவர் துணையாக இருப்பார் அப்படின்ற நம்பிக்கை. அதை தாண்டி அருண் லெஜண்ட் கூட இருக்காரு. அதனால அவங்க கொஞ்சம் நம்பிக்கையா கிளம்பிட்டோம் கூட்டமா ஃபேமிலியா சேர்ந்து. சரி ஓகே, இதுதான் நீங்க வந்து நம்ம சேனல்ல ஃபர்ஸ்ட் vlog-ஆ பாக்குறீங்க அப்படின்னாக்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி கூட பெல் ஐகானை கிளிக் பண்ணிட்டு பாருங்க. நாங்க போற ஒரு வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். வாங்க இப்போ vlog-குள்ள போலாம். guys, நாங்க ஆல்ரெடி கிளம்பிட்டோம். எல்லாரும் சாமி கும்பிட்டு கிளம்பியாச்சு. இனி சூட மட்டும் காட்டிட்டு எல்லாம் கிளம்பறாங்க. ஆமா, பாவம் வந்துச்சு. அவங்க 2 பேரும் அந்த பேஷன் ஷோ ரிஹர்சல் வந்தாங்க என் கூட. என் கூட சேர்றவங்க எல்லாம் கோயிலுக்கு கூட்டி போறது வேலையா இருக்கு. என்ன பண்றது, அவங்க கொஞ்ச நாள்ல விட்டுட்டு ஓடிடுவீங்க தானே. இவன் கோயிலுக்கு போய் ஏய் கோயிலுக்குலாம் வந்து ஒழுக்கமா என் கூட கோயிலுக்குலாம் ஒழுக்கமா அண்ணா நீ தயவு செய்து வீட்டுக்கு போயிடுவாமா, எனக்கு வந்து இதுக்கப்புறம் இடமே இல்லைன்னு சொல்ற அளவுக்கு நாங்க வருவோம். அதுதான் எனக்கு வேணும். ஒரு பெரிய விஷயம்னா அவங்க முஸ்லீம். அது முஸ்லீமா இருந்தாலும் பரவாயில்ல வாங்க. அவங்க முஸ்லீம். ஐயோ சாரிங்க, டங்க் ஸ்லிப் ஆயிடுச்சு. அவங்க முஸ்லீம். முஸ்லீமா இருந்தாலும் வா அப்படின்னு சொல்லியாச்சு. சிவனுக்கு வந்து எல்லாருமே பிள்ளைங்க தான், கிளம்பு அப்படின்னு சொல்லிட்டாங்க. அவங்க வேற ஏற்கனவே ஸ்ட்ரெஸ்ஸா இருக்கேன் அப்படின்னு சொல்லி புலம்பிட்டே வந்தான். கிளம்புன்னு சொல்லிட்டேன். ஓகே, இப்ப கிளம்ப போறோம். பார்க்க முடியாது. சாமி கூப்பிட்டு கிளம்பிடலாமா? அப்படியே ஆல்ரெடி விளக்கேத்திட்டேன். சாமி கூப்பிட்டு அப்படியே கிளம்ப வாங்க போலாம். போலாம். மாறிக்கிட்டே ஒரு தெரியுமா டைமுக்கு பார்த்த வீடியோல சிவன் கோயிலுக்கு எனக்கு அவர் பாட்டு தான் டக்குன்னு வருது. முருகா பிள்ளையார் வேட்டிலாம் கட்டிருக்காரு. விநாயகர் சதுர்த்தி வந்துச்சுல்ல, பிள்ளையார் தானே அது. விநாயகர் சதுர்த்திக்கு ட்ரெஸ் போட்டு விட்டா அவருக்கு. குளிப்பாட்டி விட்டு புளியாட்டி விட்டு சோக்கா இருக்காரு மாப்பிள்ளையாட்டம். இந்தப்பா யாராச்சும் போடுங்க வீதி. தொட்டு கும்பிட்டு போய் சிவன் கோயிலுக்கு பட்டையை போட்டு வரோம். கருப்பு கிளம்புவோம். ஓகே,
அது வரைக்கும் என்ன பண்றது? என்னன்னா பண்ணு, பாட்டு பாடு உட்காந்து. என்ன இருக்கு? மருதமலை மாமணியே முருகையா தேவரின் குலம் காக்கும் வேலையா. ரைட்ரா, நீ பண்ணு. கரெக்ட் தான் அந்த பாட்டு. கரெக்ட் தான். ஏய் என்னது இது? லிங்கம். இத நான் தூக்கி गाइस இங்க தான். சோ गाइस கிளம்பிட்டோம். வீட்டை விட்டு வியூ போட்றா காட்றேன் இருங்க. நீயா பக்கான பச்சி. ரொம்ப கம்மியாயிச்சு. நான் ஃபர்ஸ்ட் 1.5 கிலோ போணும்டா நம்ம. ஏன் அப்படி? பெப்சிக்கு ப்ரமோஷன் கொடுக்குறான் பாருங்க. காப்பி ரைட் கொடுக்க போறேன். गाइस தெருவுல நடந்து போயிட்டு இருக்கோம் गाइस. காரை நோக்கி எங்க பயணம் போயிட்டு இருக்கு. இப்ப காரை எடுத்துட்டு சிவனை நோக்கி போவோம் எங்க பயணம். ஆமா, எங்க அப்பாரை பார்த்து ரொம்ப நாளாச்சு. அதாவது ஒரு 2 மாசமா வந்து போகவே இல்லை கிரிவலம். இந்த 2 மாசம் போகாதது ஏதோ என் லைஃப்ல நிறைய விஷயத்தை இழந்த மாதிரி ஒரு ஃபீலிங். திரும்ப வந்து கிரிவலம் போக ஆரம்பிச்சிட்டேன். ஸோ இனிமேல் கண்டினியூவாக கிரிவலம் போவேன். யாராவது இந்த vlog-ஐ பார்க்குறவங்க திருவண்ணாமலையில் இருக்கீங்க, இல்லை வந்து கண்டினியூவாக கிரிவலம் போகிறவங்க இருக்கீங்க அப்படின்னா நான் ஒரு கண்டிப்பாக வாங்க, மீட் பண்ணலாம். ரொம்ப பெரிய கேமராமேன். நானா? எங்க இல்லையே, காஞ்ச சாணியை மிதிச்சேனா? எங்க உங்க அக்கா காரி? சாணியே இல்லை. வர்றது அழகு காட்டுறது. வாருங்கோள் எருக்கஞ்செடி ஓரம். எருக்கஞ்செடியை பாரு, எருக்கஞ்செடி என்ன அருண். சிவன் சாங்கா இருக்கணும், எல்லாமே சிவன் வைபாவே இருக்கணும். அதான் வைப்பர். சாரி, ஓ எடுத்துட்டியா vlog? ஆமாவா? பின்னாடியே போ, அப்படியே பிரிச்சிரு. இருக்கல ஃபுல்லு கத்துறாமா गाइस. லியோ தூக்கிட்டு போறமா? இல்லனா அவயா நீ தான் தூக்கி நடக்கணும். கசகசன்னு இருக்கும் நமக்கு. அது ஒரு வந்தே விண்டோ சீட்டே தான் கேட்பான். விண்டோ சீட் கேட்பான், ஏசி வேற கேட்பான். ஏசி இருந்தா தான் தூங்குவானே. இப்போ என்ன கதைன்னா, முஸ்லீமா இருந்துனே கோயிலுக்கு வர்றதே நான்லாம் பெரிய ஷாக்காக நினைக்கிறேன். வர்றேன்னு சொன்னதும் இல்லாமல் சிவன் பாட்டு போட்டுட்டு காரை எடுன்னு ஒத்த காலில் நிற்கிது. என்னத்தை பண்ணுறது? இதுவும் ஒரு நல்லா தான் இருக்குது, பரவாயில்ல. நம்மளோட சேர்ந்தவங்க எல்லாருமே சிவமயமாகவே ஆக்கிட்டோம். அது வரைக்கும் நான் வந்து சொல்லலை காய்ஸ், நான் சொல்லலை. எல்லாம் அவர் முடிவெடுக்கிறாரு பாருங்க. இப்படி இருந்த புள்ளைங்க மாதிரி இருந்த பிள்ளையவே நம்ம அடக்க உடக்கமாக இப்போ சிவன் கோயில் போயிட்டு இருக்கோம் அப்படின்னாலே உங்களுக்கு பார்த்துக்கோங்க சிவன் எவ்வளோ வந்து ஒரு அற்புதமான விஷயத்தெல்லாம் பண்ணிட்டு இருக்காரு. ஆமா, எனக்கு சிவன் பிடிக்கும். ஆனா மோஸ்ட் என்னோட ஃபேவரட் காட் வந்து முருகன். ஆனா சிவனோட முருகன் வேற யாரும் இல்லை, எங்க அண்ணன் தான். மூடு. சிவன் எனக்கு அப்பா, முருகர் அண்ணன், விநாயகர் அண்ணன். உனக்கு அண்ணன்னா அப்ப எனக்கு அண்ணன்ல வரும். அப்படி எப்படி வரும்? அப்படி சொல்லாத. உன் ஆளா அப்போ? ஆமா. குடும்பத்துல என்ன அசிங்கமா, குடும்பத்தை பத்தி என்ன நினைப்பாங்க? கூச்சமே இல்லையா உனக்கு? இன்னும் வரமுறை தெரியாம இருக்கேன். முருகர் இஸ் மை லவர். ஓகே गाइस, இங்க வரீங்க. வள்ளி தெய்வானிக்கு ஒரு போட்டி. गाइस, நம்ம வந்து கார்ல ஏறலாம் गाइस. இவ வந்து என்ன பேசுறான்னு எனக்கே தெரியல. போயிடலாம். ஏறுங்க. ஆனா ஏறுறா. கிளம்பிட்டோம். நேரா போயிட்டு சிவனை நோக்கி போயிட்டே இருக்க போறோம். போலாமா? வாங்க போலாம். காய்ஸ், இப்போ பார்த்தீங்கன்னா பெட்ரோல் போடுறதுக்கு பெட்ரோல் பங்க் வந்திருக்கோம். ஸோ சாரி, டீசல் போட்டுட்டு எல்லாருமே இங்கே பண்ணணும். இங்கே டீ குடிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு. என்ன டீ குடிக்கலாமா காய்ஸ்? டீ குடிக்கலாமா? நான் டீ குடிக்க மாட்டேன். டீ குடிக்கலாமான்னு ஒரு கேள்வி கேட்கறது எங்க பையில வந்து ஃப்ளாஸ்க்ல டீ போட்டுலாம் எடுத்துட்டு வந்துட்டாங்க. அக்கா ஃபர்ஸ்ட் அண்ணன் தம்பிக்கு கொடு ஃபர்ஸ்ட். அது
ஃபர்ஸ்ட் தம்பி கூட சாப்பிட கூடாது. ஆமா, அது சாப்பிட கூடாது. இது வெறும் லிக்விட் தானே. அதான் சொல்றேன், அப்பதான் ரொம்ப துடிக்குது. ஃபர்ஸ்ட் எல்லாத்தையும் போட்டுட்டு அப்புறம் தான் ஊத்தணும். அது எந்த அது டீயா? உனக்கு தானே வேணும்னு கேட்டேன். ஆமா எந்த வேண்டாமா, அப்ப மூடி ஓ சுகர்லாம் போட்டு கலக்கியே எடுத்துட்டு வந்துட்டீங்களா? தேங்க்ஸ். சக்கரை காணுமான்னு பாரு. சக்கரை எடுத்துட்டு வந்திருக்கேன். காணுமான்னு பாருறதுக்கு ஏங்க உங்களுக்கு black coffee தானே? காஃபி சுட சுட எனக்கு காஃபி. எவனா ஊத்துறீங்களா? டீச்சர் ரெண்டு பேரும் இங்க நிக்கறாங்க. டீ அக்கா ஊத்திக்கிட்டு இருக்கு. அண்ணா பொறுமையா எடுத்துட்டு வாடா. இங்க எடுத்துட்டு வாங்க. வாங்க வாங்க வாங்க. இங்க வைடா. சுடுது குடிக்குமா? குடிக்க முடியுமா? ஏய் கார் ஆட்டாதீங்கப்பா. கார் மட்டும் ஆட்டாதீங்கப்பா. அம்மா உள்ள தள்ளி வைக்குமா? எனக்கு அது சங்கடமான கஷ்டமான ஒரு விஷயம் ஆச்சு. சக்கரை காணுமான்னு பாருங்க. இவ்வளவு கொதிக்குது, வாயில வச்சா வெந்து விடாதா? நீ பாருப்பா. இப்ப எங்க அண்ணன் குடிக்குவாரு. சக்கரை பத்தலன்னு சொல்லிட்டு இங்க பாருங்க காய்ஸ், சக்கரை எல்லாம் எடுத்துட்டு வந்துருக்குங்க. அது வெள்ளை சக்கரை, இது வந்து நாட்டு சக்கரை. டீ பாருங்க, காஃபி தனியா வேற எடுத்துட்டு இருக்குங்க. பிளாக் காஃபி எனக்கும் இவனுக்கும். ஏதோ பஸ் ஸ்டாண்ட்ல நீங்க குடிக்கிற மாதிரி குடிச்சுக்கிட்டு இருக்கு. வீட்டு காப்பியை பஸ் ஸ்டாண்ட்ல இருந்து குடிக்கிறீங்க. பார்த்து ஸ்டார்டிங்ல எப்படி இருந்துச்சு? வீட்டிலிருந்து வரும்போதே டீ, பிளாக் காஃபி எல்லாமே ரெடியாக எடுத்து வச்சிட்டோம். எடுத்து வச்சு தான் இங்கே வந்து குடிச்சிட்டு இருக்கோம். கடை போட்டோம். இங்கே பெட்ரோல் பங்கில் நாங்கள் கடை போட்டோம், டீ கடை போட்டோம். யாராவது வந்தீங்கன்னா பாரத் பெட்ரோல் பங்கு வாங்க. ஒரு டீ 10 ரூபா. எந்த பாரத் பெட்ரோல் பங்க்? ஆமாம் ஆமாம், ஏதோ ஒரு பெட்ரோல் பங்கு, பாரத் பெட்ரோல் பங்கு. ஆனால் 10 ரூபா டீ. ஏய் டீ 10 ரூபா, பிளாக் காஃபி 12 ரூபா. சர்வீஸ் சார்ஜ் வந்து ஏதாவது பார்த்து பண்ணி விடுங்க, அவ்வளோதான். ஓகே வாங்க. அம்பாடி பொம்பளையாட்டம் ஏய் கப்பேங்கடி, ஏன் கப்பேங்கடிட்டு வர்றேன். யாரோ குடிக்க மாட்டேன்ட்டு மூச்சு விடாம போக்க போக்க உள்ள போயிட்டு இருக்கு. கொஞ்சம் தான் குடிச்சு நல்லா இருக்கு. இஞ்சி டீ நல்லா இருக்கு. இது நல்லா இருக்கு. இந்த வச்சுக்கோ, குப்பையில போடு. நான் தான் போட்டேன்டி. ஆல்ரெடி பண்ணிருப்பாங்க. பொறுமை வயசு புள்ள கிடக்கும். ரெண்டாவது இடத்துல நாங்க டீ குடிக்கிறோம். இதுவும் பெட்ரோல் பங்கு தான். முடியல. அங்க இருப்பாங்களேன் எவ்வளவு மழை பெய்யுது காட்டு. எல்லாம் எல்லாம் டீ குடிச்சிட்டு இருக்கீங்க. வண்டி ஆட்டாம டீ குடிச்சாதான் டீ குடிக்க முடியும். யாரு வாயில வைக்கிறப்பெல்லாம் ஆட்டுறாங்க. நான் என்ன பண்றது? நான் ஒரு ஐடியா சொல்லிட்டா. ஊத்துடி ஊத்துடி ஊத்துடி. அரை கப்பு குடிங்க. இதுல குடி. அப்படியே என் ஃப்ளாஸ்க்ல எனக்கு கொடுத்துக்கலாம். காணாதான் கரெக்ட்டா இருக்கும். ஓகே ஏண்டி அந்த டிக்கில கட்ட பைக்குல சக்கரை கிடக்கு பாரு, அது எடு. கிழிச்சு சக்கரை. சக்கரையே கிடையாது, காலி டப்பா தான் கிடக்கு. இல்ல வெள்ளை சக்கரை இருந்துச்சு, நான் கொஞ்சம் வெச்சனே. கட் பண்றோடா. நீ அவனை மட்டும் ஃபோக்கஸ் பண்ண கூடாது. vlogல எங்களையும் ஃபோக்கஸ் பண்ணு. அவனை ஃபோக்கஸ் பண்ணிட்டேன். நான் அவனே பெரிய லாட்ல புகுதாசை. எனக்கு ஒண்ணும் புரியலையே. நீ அசிங்கமா ஃபோக்கஸ் பண்ற. குடிக்கிறது வெறும் சுடு தண்ணில டீ. அவனை ஃபோக்கஸ் பண்ணுங்க. போ, நீ ஒண்ணு ஃபோக்கஸ் பண்ண வேணாம். நான் கேட்டதுக்கு போய் சக்கரை. இல்லம்மா, நான் நினைச்சேன்
காய்ஸ் ஃபைனலாக வந்து திருவண்ணாமலை அடிவாரம், அதாவது திருவண்ணாமலை கோயிலுக்கு வந்துட்டோம். ஸோ வந்து இப்போ நடக்க ஆரம்பிக்க போகிறோம். ஸோ பாருங்க எல்லாருமே வந்துட்டோம். ஸோ நடக்க ஆரம்பிக்கலாமா? ஃபர்ஸ்ட் எக்ஸ்பீரியன்ஸ் உனக்கு எப்படி இருக்குன்னு தெரில. அதெல்லாம் பல வாட்டி நடந்திருக்கேன். ஓகே போலாமா? போலாமா? ரெடியா? ஓம் நமச்சிவாய. காய்ஸ் நடக்க ஆரம்பிச்சிட்டோம் காய்ஸ். ரொம்ப நாளைக்கு அப்புறம் எங்கள் அப்பனை பார்க்க போகிறேன். 2 மாதம் ஆயிடுச்சு அவரை பார்த்து. நடக்க ஆரம்பிச்சிட்டோம். கோபுரத்தை நோக்கி போயிட்டுருக்கோம். ஸோ கோபுரத்துலேருந்து தான் ஸ்டார்ட் பண்ணணும். ஒரு இடத்துல காரை பார்க் பண்ணிவிட்டு நம்ம கோபுரத்திட்ட போயிட்டுருக்கோம். கோபுரத்துலேருந்து ஆரம்பித்தா தான் கரெக்டாக இருக்கும் அப்படியே சுற்றி வர்றதுக்கு. ஸோ இவங்களை கூட்டிகிட்டு நடக்கிறதுக்கு நான் வந்து விடிஞ்சிரும்னு நினைக்கிறேன். விடிஞ்சு 10 மணிக்கு தான் நடந்து முடிப்பேன்னு நினைக்கிறேன். என்ன பண்ணுறது பார்ப்போம். வந்துட்டோம், போயிட்டுருக்காங்க கோயில்கிட்ட, கோபுரத்துக்கிட்ட போயிட்டுருக்கோம் காய்ஸ். திவ்யா கோபுரத்திட்ட போயிட்டு இருக்கியா? பரபரப்பாக புரியிட்டுருக்கு. பிள்ளையார், இரட்டை பிள்ளையார் தானே பார்த்தோம்? இரட்டை பிள்ளையார் பார்த்தோம். இப்போ கோபுரத்தை போயிட்டுருக்கோம். என் மூஞ்செல்லாம் தெரியுது என்னன்னு தெரியல. தெரியுது. கோபுரம் பக்கத்தில் வந்துட்டோம். எங்க அது? அருண் கும்பியா? ஆமா ஃபர்ஸ்ட் லிங்கம். ஃபஸ்ட்டு இரட்டை லிங்கம் பார்த்துட்டோம். ஸோ அடுத்து என்ன லிங்கம்னு சொல்லிட்டு அப்டேட் பண்ணுறேன், சரிங்களா? ஸோ நான் வந்து கிரிவலம் சுற்றிருக்கேன். பட் ஆனால் இருந்த கூட்டத்தில் வந்து இந்த மாதிரி உள்ளே போய் சாமி பார்த்ததே இல்லை. இந்த வாட்டி கூட்டம் இல்லாததுனால இதெல்லாம் இந்த கிரகணம்னு சொல்லிட்டு அவ்வளோவா வரல போல், பயந்துக்கின்னு. நம்ம வந்து கரெக்டாக கிரகணம் முடிஞ்சதுக்கப்புறம் நம்ம கோயில் கரெக்டாக வந்து இப்போ நடக்க ஆரம்பிச்சிருக்கோம். ஸோ சாமி நல்லா திருப்தியாக பார்க்குறேன். ஓ ஐயோ இந்திரலிங்கமா? காய்ஸ் இந்திரலிங்கம் பேர் மறந்துட்டோம். இரட்டை பிள்ளையாரை பார்த்ததுனால இரட்டை இதுலேயே வந்துருச்சு. அடுத்து மந்திரலிங்கம்லாம் இல்லை, அப்புறம் சுந்தரலிங்கம், இந்திரலிங்கம் என்னடா? இந்திரலிங்கம். இல்லை அங்கே இரட்டை பிள்ளையார் பார்த்தோமா, அந்த இதுலேயே இருந்துட்டேன் நான். ஸோ காய்ஸ் இந்திரலிங்கம் தான் பார்த்தோம். முருகர், இருட்டுக்கடை அல்வா, ஓம் நமச்சிவாய மட்டுமே சொல்லிட்டேன். காய்ஸ் நடந்து போயிட்டுருக்கோம். என்ன சாமியார் ஆயிடுச்சு. பின்னாடி ஒரு 3 பீஸ் வருது, அங்கே தெரியுதா? இந்த ஒரு பீஸ் போயிட்டுருக்கா. அப்புறம் ஸோ ஃபஸ்ட்டு லிங்கத்தை இப்போ தான் பார்த்தோம். 2வது லிங்கத்தை நோக்கி போயிட்டுருக்கோம். சாமி இது அக்னிலிங்கம் இல்லை, ஒரு அம்மன். இது ஸோ காய்ஸ் நடந்து போய்கிட்டே இருக்கோம். போயிட்டுருக்கோம். பட்டையை மட்டும் பாரு, பட்டை தான் விளையாடுறது. இன்னைக்கு ஃபுல் பக்தி மூலே போயிட்டுருக்கோம் நாங்கள் எல்லாருமே. ஆக்சுவலி இப்போ எங்கே தெரியுமா? சுடுகாடு. இது யமலிங்கம்னு சொல்லுவாங்க, எனக்கு சரியாக தெரியல. அதான் யமலிங்கம். 3வது லிங்கம். யமலிங்கம் இருக்கிற இடத்துல ஃபுல்லாக சுடுகாடு. ஸோ 3வது லிங்கத்திட்ட வந்தாச்சு காய்ஸ். யமலிங்கம். யமலிங்கத்துக்கிட்ட போயிட்டு
ஆ இன்னும் 10 சாமி கும்பிட்டு गाइस இப்போ யமலிங்கம் பார்த்துட்டோம். ஏற்கனவே 2 லிங்கம் ஒரு லிங்கம் காட்டியிருப்பேன், இன்னொரு லிங்கம் வந்து இதோட 3வது லிங்கம் நாங்க கிராஸ் பண்ணிட்டோம். ஆமா இன்னும் 10 கிலோமீட்டர் இருக்கு. பாத்தீங்களா ஒரே சுடுகாடா இருக்கு. பாத்தீங்களா இந்த வாட்டி தான் गाइस நான் எத்தனையோ வாட்டி வந்திருக்கேன். இந்த வாட்டி தான் கூட்டமே இல்லை. ஒவ்வொரு சாமியா நிம்மதியா பார்த்துட்டு போறேன். ஆமா என்னமோ தெரியல உங்க நேரம் நினைக்கிறேன். வாங்க சிவனை பார்க்க சிவனே வழி. திவ்யாங்க என்னங்க சொல்லுங்க. கிரிவல சுத்த. ஹலோ மைக் வாடா இங்க எடுப்போம். என்னம்மா குடிக்கிறேன்? சுக்கு காப்பி. என்ன சொன்னா? சுக்குபால் அதுயா? அது சரி. गाइस நடந்து போய்கிட்டே இருக்கோம். 3 லிங்கம் பார்த்துட்டோம். இன்னும் 4 லிங்கம் இருக்கு. சுக்குபாலை கண்டோன்னு எல்லாம் குடிச்சிட்டு இருக்குதுங்க. என்ன பண்றது? இந்த நந்தி பகவான் பாரு இங்கே தனியாக இருக்காரு. ஏன்னு சொல்லு. இந்த மலை இங்கே தான் இருக்குது. இது இருட்டுங்கிறதுனால தெரில. ஸோ இந்த மாதிரி நந்தி ஒரு 4-5 இடத்துல தனியாகவே இருக்குது. ஏன்னு தெரில. யாராவது தெரிஞ்சா கமெண்ட் பண்ணுங்க. உங்களுக்கு தெரிஞ்சா கமெண்ட் பண்ணுங்க. நான் அதுக்குள்ள யாருன்னா இங்க அதுக்குள்ள கேக்குறேன். சரியா? வரலாறு கேட்டு அதுக்குள்ள தெரிஞ்சு வச்சு இதுல என்னன்னா போற வழி ஃபுல்லாவே இந்த ஓம் நம சிவாய வைப்ரேஷன் சூப்பரா இருக்குல்ல. நைஸ். ஈஷால இப்படி தான்டா ஓடிட்டே இருக்கும். நைஸ். ஆனா அவனே ஓடி கை நித்தியலிங்கம் நிருதிலிங்கம்மா போங்க நிருதிலிங்கம் நிருதிலிங்கம் வாயிலே வர மாட்டேங்குது. கடவுளே. பின்னாடி வந்துட்டு இருக்காங்க. நானும் வரணும். முன்னாடி போயிட்டு இருக்கோம். அவங்களுக்கெல்லாம் வெயிட் பண்ணி நம்ம நடந்தோம்னா வேலைக்கு ஆகாது. அதனால் நாங்கள் முன்னாடி நடந்து போயிட்டுருக்கோம். அவங்க பின்னாடி வர்றாங்க. காய்ஸ் என்ன பண்ணுற காசி? டீ குடிக்க உட்காந்துருக்கீங்களா எல்லோரும்? நான் டயர்டாகிடுச்சு. டீ கடையில் போய் டீ குடிக்கலான்ட்டு. இதெல்லாம் டீ கடையில் உட்காந்து டீ குடிக்கலான்ட்டு. காய்ஸ் இப்போ தான் ஞான உதயம் பிறந்துருக்கு. மாலை வேணும், மாலை வேணான்ட்டு. गाइस மாலை கேட்டாலே ஓடுறாங்க. வீடியோலாம் பாருங்க. நம்ம வீடியோ பாருங்க. ஆடியாத்த மாதிரி ஆடிட்டு மாலை வேணுமா? எதுக்கு பட்டை இப்படி எதுக்கு இவ்வளவு ஜூமிங்ல எடுத்துட்டு இருக்க? பட்டைய காமிச்சிட்டு இருக்கேன். திவ்யாக்கா மூஞ்சி ஜூமிங்ல காட்டு. திவ்யாக்கா மூஞ்சி காட்டினா சாமி ஆடிடு. அதனால தானே அருண் செம்ம டயர்ட் ஆகிட்டான். அருணே பண்ணு சாப்பிட்றாங்க. கிரிவலம் வந்திருக்கியாம்மா? கிரிவலம் வந்திருக்கியா? சரி. குடிக்கும் போது நான் ஜூமிங்ல எடுத்து வைக்கிறேன். கிரிவலம் வந்திருக்கியாம்மா? கிரிவலம் தான் வந்து. சரிப்பா. நீங்க என்னம்மா வந்திருக்கீங்க? கிரிவலம் வந்திருக்கீங்களா? பாவண்டா தம்பிக்காக வந்தேன். இப்படி என்னைய உட்கார வச்சுட்டான்.
அருணெல்லாம் டர் ஆயிடுச்சு, காலு கையெல்லாம். கிரிவலம் வந்திருக்கியாமா? ஜூமிங்ல வச்சிட்டு இருக்கீங்க. கிரிவலம் வந்திருக்கியாமா? மால் வாங்கி வருவா. சூரியலிங்கம், சூரிய பகவான், சூரியனோட அந்த சிம்ம ராசிக்கு வந்து சூரியலிங்கம் வந்து ரொம்ப உகந்ததுன்னு சொல்லுவாங்க. ஸோ சிம்ம ராசியில் யாராவது இருக்கீங்கன்னாக்கா அவங்களுக்கு சேர்த்து வேண்டிக்கிறேன். இருட்டா இருக்கிறப்ப வந்தோம், பகல் ஆயிடுச்சு. டேய் சூரியலிங்கம் பேனர் காட்டு. போயிடலாம். கிரிவலம் வந்திருக்கியாமா? கிரிவலம் உங்களை காணும். விடிஞ்சிருச்சு காய்ஸ், மணி கரெக்டாக 6. இப்போ வந்து கரெக்டாக நம்ம எத்தனை லிங்கம் வந்து தாண்டி வந்திருக்கோம் பார்த்தீங்கன்னா 8 லிங்கம். 8 லிங்கத்தில் இன்னும் 2 லிங்கம் நாங்கள் பார்க்கணும். அப்போ வந்து கணக்குப்படி எத்தனை வருதுன்னா 6 லிங்கம் நாங்கள் பார்த்துட்டோம், இன்னும் 2 லிங்கம் பார்க்கணும். ஸோ பார்ப்போம் காய்ஸ். 6 லிங்கம் பார்த்துட்டோம், இன்னும் 2 லிங்கம் மட்டும் பார்க்கணும். ஸோ விடிஞ்சிருச்சு, பலன்னு ஆயிடுச்சு. அந்தளவுக்கு எங்கே வரைக்கும் நம்ம கேங்க நடந்து வந்துட்டு இருக்கிற அழகை பாருங்கள். நிற்கிறாங்க நடக்கிறாங்க, நிற்கிறாங்க நடக்கிறாங்க. பாவம் எல்லாம் அந்த சந்திரகிரகம்னு சொல்லிட்டு சாப்பிடவே இல்லையா, அதனால அந்த மயக்கம் வேறு. சாப்பிடாமலே இருந்ததுனால அது ஒரு கேர்லெஸ்லேயே இருக்காங்க அவங்க. இல்லைனா கூட நடந்திருப்பாங்க. அருணுமே அதனால தான் வீக்காக போயிட்டு இருக்கான். ஹாய் சொல்லு. விடிஞ்சிருச்சு விடிஞ்சிருச்சு ஐயா, இருட்டில் வந்தோம், விடிஞ்சிருச்சு. ருத்ராட்சம். ஸோ வருணலிங்கம் வந்துட்டோம், அதாவது 7வது லிங்கம் வந்துட்டோம் காய்ஸ். வருணலிங்கம்.
வர்ணலிங்கம் இதான் இதான் வர்ணலிங்கம். கவுசி கிரிவலம் வந்திருக்க வந்துருக்கலாம். வீடு அங்கே போயிருக்கலாம். கார்ட்ட தெரியாது, ஏன்னா கூட்டமாக இருக்கும் நிறையா. நீ அதை பார்த்துட்டு இதை பார்த்துட்டு அப்படியே நின்று போக ஒரு மாதிரி தெரிஞ்சுட்டேன். ஆமாம், நைட் டைம் நல்லா போட்டிருப்பாங்க. கிரிவலத்துக்கு வந்தியா? கிரிவலத்துக்கு வந்த என்ன சாப்பிடுற? பொங்கல் சாம்பார் சாதம். திவ்யாக்கா பொங்கல் சாம்பார் சாதமாமா? பொங்கல் சாம்பார் சாம்பார். திவ்யாக்கா கிரிவலத்துக்கு வந்து இல்லையா? அன்னதானம் சாப்பிடுறேன். இங்க பாத்தீங்களா இவங்க ரெண்டு பேரும் போறாங்க நின்னுக்கு. சோறு எடுக்கிறது கைய உள்ள விட்டு திங்குதுடா. காய்ஸ், அன்னதான சாப்பாடு சாப்பிட்டு இப்போ திரும்ப எத்தனாவது லிங்கம்? வாயுலிங்கம் பார்க்கறதுக்கு கிளம்புறோம். ஸோ அன்னதான சாப்பாடு முடிஞ்சோம். வர்ணலிங்கம் முடிஞ்சு தாண்டிட்டு அன்னதானம் போட்டாங்க, பொங்கல் போட்டாங்க. நான் பார்த்துருப்பாங்க. ஸோ நல்லா இருந்துச்சு. பசியோடு வந்தோம். நான் அருண்கிட்ட அப்போவே சொன்னேன், சிவபெருமான் வந்து நம்மளை பட்டினியாக போட மாட்டாடுறா, வெயிட் பண்ணுறான்னு. சாப்பிட்டு ஓடிட்டான். ஆனால் எப்படியோ சாப்பிட வச்சுட்டோம். பயங்கர தூக்க கலக்கம் எல்லாருக்குமே. படுத்தா எப்போ எந்திரிப்போன்னு தெரியல எல்லாருக்கும். அந்த அளவுக்கு. காய்ஸ், அடுத்து என்ன லிங்கம் போய் பார்ப்போம். அதுக்கப்புறம் கண்டினியூவாக நடக்கலாம் காய்ஸ். ப்ளீஸ் நடக்கலாம் வாங்க. கும்பிட்றா. சூப்பராக இருக்குது பாருங்கள். சிவன் பாதி சக்தி பாதி. அதுவும் அந்த மலைக்கு பக்கத்தில் இதை பார்க்கும்போது, அந்த மலையோடு சேர்த்து அந்த தெரியுதா, இந்த மலையோடு சேர்த்து இதை பார்க்கும்போது அவ்வளோ அற்புதமாக இருக்குது. லிங்கத்துக்கிட்ட வந்துட்டோம் பாருங்க. காய்ஸ், நானும் வரணும் முன்னாடி வந்துட்டோம். கௌசியும் திவ்யாவும் பின்னாடி வர்றாங்க. அவங்க என்னென்னமோ வாங்கிட்டு லேட்டாக வராங்க. எங்களால் முடியல, அதனால் நாங்கள் முன்னாடி போயிட்டுருக்கோம். முன்னாடி லாஸ்ட் லிங்கமாடா, இன்னும் 2 லிங்கம் இருக்கா? அந்த இடுக்கு பிள்ளையார் லாஸ்ட் லிங்கம் ஒரு இடுக்கு பிள்ளையார் ஒன்று இருக்குது. அதை முடிச்சிட்டோம்னா வெற்றிகரமாக நம்ம வந்து கார்கிட்ட போயிடலாம். இந்த 2 சாமியும் கும்பிட்டுட்டு அடுத்து கார்கிட்ட போகிறது தான் வேலை. இந்த லாஸ்ட் லிங்கம் வந்து ரொம்ப பிடிக்கும் எனக்கு, எப்பயுமே ரொம்ப பிடிக்கும். பாருங்கள், சந்திரலிங்கம். சந்திரலிங்கம் இப்போ தான் பார்த்தோம். எங்களுக்கே தெரியல என்னால் லிங்கம் பார்க்குறோன்னு, தூக்க கலக்கத்தில் மொத்தத்தில் எல்லாத்தையும் பார்க்குறோம். நீங்ககிட்டே பார்த்தாலும் எல்லாத்தையுமே பார்க்குறோம். எல்லாருமே சந்திரலிங்கம். இதுக்கப்புறம் என்ன லிங்கம்? இடுக்கு பிள்ளையாரா? இதுக்கப்புறம் இடுக்கு பிள்ளையாரா? வேற எதுவும் வராது? இன்னொன்று சொல்லுவாங்க, தெரியல, பார்ப்போம்.
காய்ஸ் ஃபைனலி இடுக்கு புள்ளியார கிராஸ் பண்ணி போயிட்டு இருக்கோம். குபேரலிங்கம் தானே பார்த்தோம். குபேரலிங்கம் பார்த்துட்டு இடுக்கு புள்ளியாரு. டைம் பாருங்க 8 மணி. நைட்டு 3:45 நடக்க ஸ்டார்ட் பண்ணோம். மணி 8 ஆயிடுச்சு. அங்கங்க பொங்கல் மட்டும்தான் சாப்பிட்டோம்ல. அதுக்கப்புறம் பசியே ஆகலை. அண்ணெல்லாம் இருட்டிட்டு வந்துச்சு. ஆனால் எல்லாருமே பிரிஞ்சிட்டோம் பாதியாக பிரிஞ்சிட்டோம். அருணா நான் முன்னாடி போயிட்டாரு. நானும் அருணும் ஃபர்ஸ்ட் நடந்து போனோம் தனியாக. அதுக்கப்புறம் அருண் தனியாக போயிட்டான், நான் தனியாக ஆகிட்டேன். அப்புறம் இவங்களுக்காக வெயிட் பண்ணி இவங்களை கூட்டிகிட்டு போயிட்டு இருக்கேன். முடியல. ஸோ மணி 8 ஆயிடுச்சு. 8 மணி ஆயிடுச்சு. இன்னும் கொஞ்ச நேரத்தில் வெயில் மண்டையை பிளக்க போயிடுது. அதுக்குள்ளே நம்ம போயிட்டு சிவனை பார்த்துடணும். பார்த்தாச்சு. இன்னும் இந்த லாஸ்ட் வந்தால் குபேரலிங்கம் ஒன்று பார்த்தாச்சு. குபேரலிங்கம் பார்த்தாச்சு. ஈசானியா அதான் ஈசானி லிங்கம் மட்டும் பார்த்தா முடிஞ்சுது. ஒரு சுட்டு நாங்கள் அந்த லிங்கம் கிட்ட போயிட்டு நாங்கள் காட்டோம். காய்ஸ் ஈசானி மூலையை தாண்டி போயிட்டுருக்கோம். ஸோ முடிச்சிட்டோம் காய்ஸ் கிரிவலம். இப்போ காருக்கிட்ட போயிட்டுருக்கோம். ஸோ ஒரே ஒரு தப்பு பண்ணிட்டோம். என்னன்னாக்க சாப்பிடாம வந்துட்டோம். இந்த கிரகணங்கிறதுனால சாப்பிடாம வந்ததுனால எல்லாருக்குமே ஒரு மாதிரி கேராயிடுச்சு. பட் ஆனால் இன்னொரு விஷயம் நல்ல விஷயம் என்ன நடந்துச்சுன்னா, எல்லா சாமியுமே கூட்டம் எப்பயுமே கூட்டம் பயங்கரமாக இருக்கும். இந்த வாட்டி எல்லா சாமியுமே நான் வந்து பார்த்துருக்கேன். எல்லாம் கார்கிட்ட வந்துட்டோம். இன்னும் 2 பீஸை காணும். அவங்க வந்துட்டுருக்காங்க. அவங்களுக்கு தான் வெயிட் பண்ணிட்டு இருக்கோம். யாருமே இத்தனை வருஷம் கிரிவலம் வர்றேன். இத்தனை வருஷம் கிரிவலத்தில் இன்றைக்கி தான் நான் மலையவே பார்த்தேன். இத்தனை வருஷம் கிரிவலத்தில் இன்றைக்கி தான் என் தம்பி மலையவே பார்த்துருக்கான். ஏன்னா எப்பவுமே நைட்லேயே வந்துட்டு நைட்லேயே போயிடுவோம். இந்த வாட்டி தான் இவ்வளோ நேரம் ஆயிடுச்சு. காரில் ஏறிட்டோம். கிளம்ப வேண்டியதான். வண்டி எடுத்தாச்சு. என்னாச்சு? ஏன் சுத்தம் பத்தா ஒரே கட்சி சுத்தத்தில் வேற ஒன்றும். வா ஏறி டோர் ஒழுங்கா சாப்பிடல. காய்ஸ் இப்போ மணி என்ன ஆகுதுயா? 2 மணிக்கு வந்து சேர்ந்துருக்கோம். 1:45 வந்து சேர்ந்துருக்கோம். இந்த வாட்டி ரொம்ப லேட் ஆயிடுச்சு. கிளம்பி விடியறதுக்கு முன்னாடி கிரிவலம் முடிச்சு வண்டியில் போகிறப்பெல்லாம் சீக்கிரமாக போனோம். காரில் போகிறப்போ லேட்டாக போய் அங்கே இருக்குப்பா. ஏன்பா காய்ஸ் எனி டைம் கெட்ட வார்த்தை போடுறா எதுக்குன்னு தெரியல. ஓகே காய்ஸ் வீட்டுக்கு போகிறோம். வேலை போகிறோம். என்ன சொன்னேன்? எல்லாருக்கும் இதை எல்லாம் அழிஞ்சாலும் உனக்கு மட்டும் ஒன்றும் அழியாதுன்ற. அழியலங்கிறது உனக்கு வருத்தம். ஆமாம் நாங்கள் எல்லாம் கொஞ்சம் தூங்கி முன்னாடி உட்காந்துக்கணும். பிரேக் அடிக்கிற கார் ஓட்டுறது நீ ஏன் அவனானே தெரில. போ கார் வலி. அப்படின்னா முடி பயங்கரமா இருக்கிற காட்டு வாசம் மாதிரி நிறைய வந்துருச்சா?
ரெண்டுமே போயிடுச்சு. மக்களாக ஒன்றும் பிரச்சனை இல்லை. என்ன காலா கழுவுற காய்ஸ் நல்லபடியாக போயிட்டு நல்லபடியாக வந்தோம். இந்த வாட்டி கொஞ்சம் லேட் ஆகிடுச்சு, அவ்வளோதான். ஏன்னா ஒரு இடத்துல ஸ்டாப் பண்ணிவிட்டு தூங்கணும், ஒரு 2 hours தூங்கணும், அதனால தான் லேட் ஆகிடுச்சு, வேறு எதுவும் இல்லை. ஸோ நிறையா ஒரு 2-3 vlog போட்டிருப்பேன், திருவண்ணாமலை vlog. ஸோ அதெல்லாம் தாண்டி இந்த vlog கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும் அப்படின்னு நான் நம்புகிறேன். இந்த vlog உங்களுக்கு பிடிச்சிருந்தாக்க மறக்காம லைக் பண்ணி ஷேர் பண்ணி கமெண்ட் பண்ணிருங்க. நம்ம சேனலை ஃபர்ஸ்ட் டைம் பாக்குறீங்க அப்படின்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐகானை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. அப்பதான் நாங்க போற ஒரு வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிபிகேஷனா வரும். அந்த 2 ஜீவன் வந்து பாவம் கால் வீங்கிடுச்சு. எனக்காச்சும் பாதம் தான் கைஸ் வலிக்குது, அந்த அளவுக்கு கால் எல்லாமே வீங்கிடுச்சு. 2 பேருக்குமே கால் வீங்கிடுச்சு. அவங்களுக்குலாம் வந்து என்ன சொல்றது, ஃபர்ஸ்ட் டைம் வந்து நடக்கிறாங்க. அந்த எக்ஸ்பீரியன்ஸ்லாம் போச்சு. அவங்களும் ஃபர்ஸ்ட் டைம் தான். இல்லை இவெல்லாம் வந்து ஆடுவா, குதிப்பா, ஏதாவது பண்ணுவா, அதனால தெரிஞ்சுக்காது. அக்காலாம் எதுவுமே பண்ணதே இல்லை. ஸோ அதனால முடியல. அக்கா நட இப்படி நீங்க பாத்துருப்பீங்க. ஓகே காய்ஸ், இப்போ என்னன்னாக்கா சாப்பாடுலாம் எதுவுமே சாப்பிடல நாங்க. இப்போ என்ன கதைன்னா தூங்க போறோம். தூங்கிட்டே ஃப்ரீயா சாப்பிட்டு அப்புறமா சாப்பிட்றதுக்கு செய்யறதுக்குலாம் டைமே இல்லை. தூங்கிட்டு அதுக்கப்புறம் தான் சாப்பாடு. அப்படி சாப்பாடு வேணுங்கிறவங்க வந்து நேரம் பொடிநடையா போயிட்டு இவ்வளவு நேரம் தூங்கிட்டு ஆடிட்டு வந்தாங்க. சாப்பாடு வேணும்னு அங்கே சொல்லிருக்கேன். என்னம்மா இப்ப நம்ம தூங்க போறோம். ஓகே गाइस, இந்த vlog உங்களுக்கு பிடிச்சா மறக்காம லைக் பண்ணி ஷேர் பண்ணி கமெண்ட் பண்ணுங்க. கூட சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐகானை கிளிக் பண்ணிட்டு பாருங்க. அப்பதான் நாங்க போற ஒரு வீடியோ நோட்டிஃபிகேஷன் வரும். சொல்றது நாங்க உங்க மதன், திவ்யா and கௌசி. Bye bye guys, love you. Love you. Om Namah Shivaya. Om Namah Shivaya.